ஒரு அரசியல்வாதி எப்படி வாழணும்னு ஒரு எடுத்துக்காட்டு. அதாவது யூத் காங்கிரஸ்ல நான் வந்துட்டு ரொம்ப தீவிரமா இருந்தேன். காங்கிரஸ்ன்ற ஒரு பேரு தமிழ்நாட்டுல நிலைச்சு இருந்தது. இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி நம்ம தமிழ்நாட்டுல இருந்திருக்காரு, இவரை பத்தி பெருமையா பேசுறதுக்கு இந்த திமுக அதிமுகவுக்கு வக்கில்லையே அப்படின்னு கோவம் வந்துச்சு. ஏன்னா இந்த காங்கிரஸ் எப்படி செதைச்சு வச்சிருக்காங்கன்னா எல்லாருமே கோடீஸ்வரர்கள். 97 கோடி அஃபிடேட்ல கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் அவங்களோட பினாமின்னு சொல்லுவாங்க, எவ்வளவு இருக்கும். வீடியோல ஏன் நம்ம இதை பத்தி பேசுறோம்னா, வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்னைக்கு நம்ம டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்லவரை பற்றி பேசணும்னு ஆசைப்படுறோம். யார் தெரியுமா? கக்கன். கக்கன். ஏன்னா அவரோட பிறந்த நாள் இன்னைக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் பல பேர் வாழ்ந்துருக்காங்க அரசியல்வாதியா, ஆனால் நேர்மையான அரசியல்வாதியாகவும் சொத்து சேர்க்காத ஒரு அரசியல்வாதி. ஒரு தெளிவாக சொல்லணும்னா, ஒரு அரசியல்வாதி நல்ல மனுஷனா வாழ்ந்ததுல இவரும் ஒருத்தர். இப்படியே சொல்லலாம், ஒரு அரசியல்வாதி எப்படி வாழணும்னு ஒரு எடுத்துக்காட்டு. அது இப்போ சொன்ன யாரும் எடுத்துப்பாங்களா? இந்த இடத்துல யார் எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. என் மனசுக்கு ஒரு அரசியல்வாதி ஒரு சேவை மகனா இருக்கணும், அவ்வளவுதான். அவனுக்கு சேர்த்துக்கிற மகனா இருக்கக்கூடாது. ஓகே, இல்ல இப்ப யோசிச்சா இப்ப யாருமே அப்படி இல்லையே. அதாவது இருங்க வரேன். காங்கிரஸ்ன்ற ஒரு பேரு தமிழ்நாட்டுல நிலைச்சு இருந்தது. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் பழைய காணொலியில. நான் 10th படிச்சு +2 போறப்பவே, அதாவது யூத் காங்கிரஸ்ல நான் வந்துட்டு ரொம்ப தீவிரமா இருந்தேன். ஏன்னா அது வந்து மெச்சூரிட்டி இல்லாத வயசு. ஏன்னா அது ஸ்டார்ட் அப். அதுக்கு ஒரு முக்கிய காரணம் காமராஜர். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கக்கனை பத்தியும் படிச்சோம். ஏன்னா அவரும் பாத்தீங்கன்னா அமைச்சர் பதவியில காமராஜரோட பயணிச்சவர். ஓகே, நான் ஒரு விஷயம் ஒத்துக்கணும். எனக்கு கக்கன் அவரை பத்தி நான் படிக்கல. நாம் தமிழர் வீடியோ பார்க்கும்போது தான் கக்கனை பற்றி சொல்லவும், அவர் யாரு அப்படின்னு ரிசர்ச் பண்ணும்போது, இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்காரு, இவரை பற்றி பெருமையாக பேசுறதுக்கு இந்த திமுக அதிமுகவுக்கு வக்கில்லையே அப்படின்னு கோவம் வந்துச்சு. காங்கிரஸுக்கே இல்லை, அந்த காங்கிரஸுக்கும் வக்கில்ல. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி அந்த கக்கனை பற்றி பேசுகிறாங்க. நான் காங்கிரஸ்ல இல்லை. ஏன்னா இந்த காங்கிரஸ் எப்படி செதைச்சு வச்சிருக்காங்கன்னா, அதாவது சொத்தே சேர்க்காத கக்கனும் காமராஜரும் எங்கே. இன்னைக்கு சிதம்பரத்தோட அஃபிடேட் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, கார்த்தி சிதம்பரத்தோட அஃபிடேட் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃபா இருந்தாலும் சரி, அவங்க அப்பாவா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, எல்லாருமே கோடீஸ்வரர்கள். 97 கோடி அஃபிடேட்ல கொடுத்துருக்காங்க அரசியல்வாதிகள். அவர் மட்டும் தானா? அவங்க ஃபேமிலி கூட அவங்க சொந்தக்காரங்க அப்படிதான் இருக்காங்க. இது வந்துட்டு டைரக்டா அஃபிடேட் கொடுத்துருக்கு. அதாவது அஃபிடேவிட் இல்லாம எத்தனை பேர் அவங்களோட பினாமின்னு சொல்லுவாங்க, எவ்வளவு இருக்கும். வீடியோல ஏன் நம்ம இதை பத்தி பேசுறோம்னா, அதாவது அரசியல்வாதிங்க வந்துட்டு மக்கள் சேவையாக மட்டும்தான் இருக்கணுன்றது என்னோட கருத்து. நீங்கள் வந்துட்டு சொத்து சேர்த்து வைக்கணுன்ற ஒரு குறிக்கோளோட வந்தீங்கன்னா, நீங்கள் படித்து டெக்னாலஜி வைஸில் ஏதாவது இன்வென்ட் பண்ணி அதுக்கான அங்கீகாரத்தை உங்கள் கம்பெனியில் எடுத்து அதை பல நாடுகளுக்கு நீங்கள் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி தன்னோட நாட்டுக்கு தேவையானதையும் கொடுத்து நீங்கள் உங்களோட பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் பெற்று மேலே வந்தீங்கன்னா உங்களையும் பெருமையாக பேசுவாங்க. இப்போது நீங்கள் கூகுள் CEO எடுத்துங்க. இப்போ நம்ம சுந்தர் பிச்சை, அவர் எங்கே இருக்காரு? அமெரிக்காவில் இருக்காரு. ஆனால் பிறந்தது வளர்ந்தது ஒரு இந்தியன், தமிழ்நாட்டா. அவரையும் நம்ம மக்கள் புகழ்ந்து தான் பேசுறாங்க, கோடீஸ்வரன் தான். ஆனால் உங்களெல்லாம் ஏன் கழுவி ஊத்துறாங்க? ஏன்னா அவரோட அறிவை யூஸ் பண்ணி நேர்மையான வழியில பணம் சம்பாதிச்சு அவர் சொத்து சேர்த்திருக்காரு. ஆனால் இங்க அரசியல்வாதியோட சம்பளம் எவ்வளோ? ஒரு மாதத்துக்கு மினிமம் எவ்வளோ சம்பளம்? மேக்ஸிமம் போனா கூட சீஃப் மினிஸ்டருக்கே 3 லட்சமோ என்னவோ தான் சேலரி. சரி, அப்படி பார்த்தா கூட ஒரு 5 வருஷத்துல நீங்க வேலை செய்ய சொல்ல எவ்வளவு உங்களுக்கு சேலரி? 1 கோடி வருமா? 1 கோடி வருமாவா? இல்ல சொல்றேன் எங்க. ஆனா இவங்களுக்கு சொத்து மொத்தம் ஏன் பல கோடி இருக்கு? இந்த கேள்வி கேட்டா, டேய் போடா, உனக்கு போறாம, நீ உனக்கு இல்ல, நீயும் நாளைக்கு அரசியல்வாதியா வந்தா இப்படிதான் அப்படி. எதுக்காக இதை நம்ம இப்படி பேசுறோம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா, காமராஜரோட வீடு இருக்குல்ல, ஆமா, அந்த வீடு கூட இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இருக்கு, தெரியுமா? அவரோட வீடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இருக்கு. இங்க எத்தனை அரசியல்வாதியோட வீடை அப்படி மாத்திருக்காங்க. ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஆபரணங்கள், அவங்க யூஸ் பண்ண விஷயம் எல்லாம் போய் பாக்குறாங்கல்ல, செருப்பு மட்டும் 300 பேர் வச்சிருக்காங்க. அவங்க செருப்பு மட்டும் வித்தா 100 குடும்பம் வாழலாம். இல்லை, ஆக்சுவலி என்னோட சைடு என்னன்னாக்கா, அவங்க வந்துட்டு ஒரு மைசூர் மகாராஜா ஃபேமிலியில சேர்ந்தவங்கள அப்படிதான் சொல்லி, அதுக்கப்புறம் அவங்களோட பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை, அவங்களுக்கு ஃபினான்ஷியலி ரொம்ப வெல்த்து. அவங்க அதுக்கப்புறம் வரப்ப அவங்க ஒரு போல்டு லேடியாக இருந்தாங்க. அவங்களோட ஹிஸ்ட்ரி பார்க்குறப்ப நம்ம எடுத்தோடனே அப்படி பேச முடியாது. ஆனால் சட்ட ரீதியாக பார்க்குறப்ப அவங்க மேலே குற்றச்சாட்டு இருக்குது, சொத்து சேர்த்தது, இந்த மாதிரிலாம் இருக்குது. என்ன சொத்து வேணா சேர்க்கட்டும், அந்த வயசில் 300 செருப்பு எதுக்கு தேவை? தன்னோட வாழ்க்கையை பற்றி ஆடம்பரமாக யோசிக்கிறாங்க, தனக்கான வாழ்க்கையை வாழ்கிறாங்க, மக்களுக்கான வாழ்க்கையை அவங்க வாழல. சரி, ஓகேங்க, இன்னைக்கு இவ்வளோ பேசணும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம தாவேகா அரசு முதல் முறையாக அவங்களுக்காக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது பள்ளிக்கரணையில் பார்த்தீங்கன்னா சதுப்பு நிலம்னு ஒன்று இருந்தது. அந்த சதுப்பு நிலத்துக்கு வந்துட்டு டிஎம்கேவோட ஆட்சியில் இருக்கும்போது பிரிகேடுன்னு சொல்லிட்டு பெங்களூர் சார்ந்த ஒரு கம்பெனி, பிரைவேட் கம்பெனியோட ஒரு ஒப்பந்தம் போட்டு சிஎம்டிஏ அப்ரூவலும் கொடுத்துருக்கு.
அதாவது நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் 2000 கோடியில் ஒரு 156 வீடு கிட்ட அங்கே கட்ட போகிறதா? சதுப்பு நிலம் அப்படின்னா ஆக்சுவலாக அதாவது ஒரு ஈரப்பதம் உள்ள ஒரு நிலம், சரியா? எப்பவுமே அங்கே வந்துட்டு அது ஒரு ஏரியிலேருந்து மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணி எல்லாம் அங்கே வரைஞ்சி, அதாவது உரிய அந்த நிலத்தடி நீரை பாதுகாக்கும். அந்த மாதிரி ஒரு நிலம். அந்த நிலத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கனாக்கா, மழை பெஞ்சதுனாக்கா, இப்போ பள்ளிக்கரணை சுற்றி இருக்க ஏரிகள், பல ஏரிகள்லாம் தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா சென்னை சைட்லேருந்து எல்லாமே அங்கே தான் வந்து இறங்குது. வேளச்சேரி எப்படி அந்த மாதிரி அந்த ஃபியூச்சரில் இந்த ப்ராஜெக்ட் இப்படி வந்துருச்சுன்னா அந்த மாதிரி மோசமாக ஒரு ஆகிடும். ஸோ அதை வந்து எப்படி தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, சமூக ஆர்வலர்கள் அதில் அறப்போர் இயக்கம் சொல்லிட்டு அவங்க வந்து முன்னெடுத்து நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. அது இல்லாமல் சீமானனும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தாம்பரத்தில், அதாவது பல்லாவரத்தில் வந்துட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி லாஸ்ட் டைமில் பள்ளிக்கரணையில் இருக்க ஏரி எந்த அளவுக்கு மோசமடையுது, இயற்கை, அதாவது பல பறவைகள், வெளிநாட்டு பறவைகள்லாம் வந்துட்டு இந்த குப்பையை கொட்டுறாங்க, அதுவும் அங்க பக்கம் தான். அதுதான் என்ன சொல்ல வரோம்னா, இந்த அரசாங்கத்துக்கிட்ட நீங்க இவ்வளவு பண்ணீங்க, அதுவும் வரவேற்கத்தக்கது. அது இல்லாம இந்த அப்ரூவல்லாம் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அவங்கள யார் யாருன்றத நோட்டீஸ் பண்ணி இந்த வெள்ளை அறிக்கை கொடுக்குற மாதிரியே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்கணும். இவங்க இந்த அப்ரூவலுக்கு கொடுத்துருக்காங்க, இவங்க வந்து தன்னோட மக்களை வந்துட்டு எப்படி சொல்றது, ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை தள்ளக்கூடியவர்கள் இவர்கள். என்ன பிரச்சனை தெரியுமா, அவங்களெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. ஏன்? அவங்கள வெளியே சொன்னா அவங்க இன்னொருத்தவங்களை வெளியே சொல்லுவாங்க, அவங்க இன்னொருத்தவங்களை வெளியே சொல்லுவாங்க, அது ஒரு பெரிய இடத்துக்கு போகும். நெட்வொர்க் வரட்டுமே, ஆனா அது எங்க போகும்னு தெரியலையே. எனக்கு என்னன்னா அது சொல்ல மாட்டாங்க அப்படின்னா, அப்போ ஐயோ ஒரு இடத்துல தப்பு இன்னமும் நடக்குது. அதுதான் அதை தடுக்கணும். அதை எதிர்பார்த்து தான் நம்மளும் வந்துட்டு இந்த மாதிரி அரசியலை பத்தி பேசுறோம். ஸோ இந்த இடத்துல சிஎம்டிஏ அப்ரூவல் பார்த்தீங்கன்னாக்கா, வெறும் அந்த பள்ளிக்கரணை மட்டும் இல்லாமல், இப்போ நீங்கள் ஆவடியில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஆவடியில் காமராஜ் நகர் ஒட்டி இருக்க ஒரு ஏரி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அது ஏரி வந்துட்டு ஓவர்ஃப்ளோ ஆகிற தண்ணி வந்துட்டு முன்னாடி விவசாய நிலத்தை தாண்டி போய் தான் அது போயிட்டு ஆறு கூவம் நதின்னு ஒன்று இருக்காங்க, அதில் போய் கலகும். அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் அது ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு விஜிஎன் அவங்களோட பெரிய ப்ராஜெக்ட் அதில் தான் பண்ணியிருக்காங்களே அதுல இப்ப விஜிஎன் சின்மயா ஸ்கூல்லாம் இருக்கு. ஸோ இந்த அரசாங்கம் இவங்களையும் இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் சதுப்பு நிலம், எங்கெல்லாம் நீர்நிலையத்துல பக்கத்துல வீடெல்லாம் கட்டியிருக்காங்களோ அந்த மாதிரி இடம்லாம் நோட்டீஸ் பண்ணி இவங்களுக்கு கொடுத்தது யார் அப்ரூவல்? ஏங்க, பொதுமக்கள் பல இடத்துல வீடு கட்டியிருக்காங்க, அவங்கள போயிட்டு 50 வருஷமா 60 வருஷமா இருந்தவங்களெல்லாம் உடச்சி எடுக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி இடத்துல அபார்ட்மெண்ட் கட்டவங்கள கட்டின கம்பெனியை அவங்கள வந்துட்டு, அதாவது ஃபுல்லா கம்பெனியை சீல் பண்ணி அவங்கள்ட்ட இருக்க சொத்தை வாங்குங்க. இந்த மாதிரி கல்பிரிட்ஸை பிடிச்சா கவர்மெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் கஜானால காசு கொஞ்சம் சேரும். கண்டிப்பா சேரும். அதுக்கப்புறம் கஜானாவை பாதுகாக்கலாம். ஃபியூச்சர்ல நம்மளோட இயற்கை வளத்தை அழிக்காம பாதுகாக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், அதாவது அந்த அறப்போர் இயக்கம் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீர்நிலைகள், இயற்கை சார்ந்த நிலங்களை வந்துட்டு ஹைலைட் பண்ணி இதெல்லாம் வந்துட்டு ப்ரொடெக்டட் ஏரியான்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்துட்டு அறிவிக்கணும். இதனால என்ன ஆகுனா, அப்கமிங் எந்த ஒரு அரசாங்கமும் வந்தாலும் சரி, நான் என்ன சொல்றேன், விஜய் என்ன இப்ப இருக்காரு, சிஎம் ஜோசப் விஜய் இப்ப இருக்காரு, மக்களுக்காக ஒரு அரசாங்கத்தை அவர் எடுத்துட்டு வராரு. அவர் கீழே இருக்கிறவங்களாம் எங்களால நம்ப முடியாது, 100% நம்ப முடியாது, எல்லாரையும் நம்ப முடியாது. நீங்க இருக்கப்பவே இந்த விஷயத்த பக்காவா ப்ரொடெக்ஷன் பண்ணி நீங்க ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா, அதாவது எதிர்கட்சிங்க எப்படி பேசாம தெரியாது, சீமானே கை தட்டுவார். கரெக்டான விஷயம் ஹைலைட் பண்ணி அதை வந்துட்டு இந்த இடத்த நம்ம எப்பவுமே பாதுகாக்கப்பட்ட இடம், அதாவது ஒரு பவுண்டரி இருக்கும், அது அந்த ஊர் டவுன்ஷிப்போ நகராட்சியோ அவங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டு இருப்பாங்க. அதை வந்து பொதுமக்களுக்கும் தெரியும். இந்த நிலம் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து அதுவும் இயற்கை பாதுகாக்க வேண்டிய நிலம், அதாவது குட்டை, காவாய், ஏரிகள், இந்த மாதிரி அதை வந்துட்டு எப்பவுமே பாதுகாத்துருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு தூர் வருவாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் நான் கேள்விப்பட்டேன், இப்போ குளம், ஏரிலாம் அங்கே வந்து மக்கள் வந்துட்டு மண் எடுத்துக்கலாம். ஓகே, அதை மண் எடுத்து அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ், வீடு கட்டுறப்ப நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ரீஃபில் பண்ணுறதுக்கு சாயில், அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம், அதை நம்ம எடுத்துக்கலான்றாங்க. அதனால என்ன ஆகும்னா, தூர்வாரும் விஷயம் நடக்கிற மாதிரி அது. ஓகே, ஏரி நீர் வளத்தை சேகரிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ராசஸையும் அவங்க வந்துட்டு கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்துட்டு வரவேற்கத்தக்க. ஏரியை பற்றி பேசும்போது எனக்கு இன்னொன்று சொல்லணும். என்னன்னா, நான் பார்த்ததுல இப்போ பழைய கவர்மெண்ட்ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு ஊர்ல ஒரு நிறைய ஏரி இருக்குன்னா ஒரு ஏரி செலக்ட் பண்ணிட்டு இந்த வேஸ்ட் வாட்டர்ஸ்லாம் இருக்குல்ல, வீட்டுல இருந்து கலெக்ட் பண்ணி கொண்டு போறது, அதெல்லாம் கொண்டு போய் அங்க டம்ப் பண்றாங்க. இந்த மாதிரி யாராவது பண்ணாங்கன்னா அவங்க வீட்டுக்கு பட்டா எடுக்கணும். அதுக்கு ரீசனை நீங்க வந்துட்டு வெளியில கொடுக்கணும். ரீசன்
நீங்க வந்து இயற்கையை நாஸ்தி பண்றீங்க. இந்த மாதிரி ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வந்தா, அதாவது வீட்டுல இருக்க கழிவு நீரை நீங்க வெளியில தள்ளக்கூடாது, அதை வந்துட்டு இயற்கை வளத்தை நாஸ்தி பண்ற மாதிரி கொடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் வீடுக்கு சிஎம்டி அப்ரூவல் எப்படி கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி ப்ரீ அப்ரூவல் டவுன்ஷிப்ல இருந்து வாங்கணும். இவங்க சைட்ல இவங்க வீட்டுல பாத்ரூம் ரெஸ்ட் ரூம்லாம் வந்துட்டு இங்க இருந்து வேற தண்ணி வந்து செப்டி டேங்க்ல போதா, அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு டைரக்டா நம்ம வெளியில செப்டி டேங்க் லைன் இருக்கா, ட்ரைனேஜ் சிஸ்டம் அதுல கனெக்ட் ஆயிருக்கா, அது இல்லாத இருந்தாலும் செப்டி டேங்க் கம்பல்சரி. கிச்சன் வேஸ்டா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்க எந்த வேஸ்டா இருந்தாலும் சரி வெளியில போகக்கூடாது. பிளாஸ்டிக் குப்பைகள்லாம் வந்துட்டு வெளியில கொட்டக்கூடாது. இதெல்லாம் கொட்டினாங்க கண்டுபிடிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வார்னிங், செகண்ட் டைம் வார்னிங், தேர்ட் டைம் அவங்க கிட்ட வந்துட்டு டைரக்டாவே அவங்களோட ஃபைன் போடலாம். ஒரு அதிகபட்ச அரெஸ்ட் பண்ணுங்க. ரெண்டாவது டைம்ல ஃபைன் கொடுக்கலாம், மூணாவது டைம்ல கேஸ் போடலாம். அரெஸ்ட் பண்ணுங்கன்ற இதுக்கு ஆக்ஷன் பயங்கரமா இருந்தா மட்டும்தான் தப்பை வந்துட்டு ஸ்டாப் பண்ண முடியும். அதாவது நாடு சுத்தமா ஆகணும், முன்னேறணும், இந்த எண்ணம் அவங்களுக்குள்ள வரும். ஆனா தவிக்க கவர்மெண்ட் வந்திருக்காங்க, ஒரு சேஞ்சை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்னன்னா இப்ப வரைக்கும் வந்து இந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசவே இல்லை. இந்த ஊர்ல இருக்க எல்லா ஏரியாவிலயுமே குப்பை போடுறாங்கல்ல, குப்பை இல்லாத தமிழ்நாட்டை உண்டாக்கணும்னு ஏன் யாருக்குமே தோண மாட்டேங்குது? அதை விழிப்புணர்வு எடுத்துட்டு வரணும். அதாவது வில்லேஜ் சைட்ல எல்லாமே கவர்மெண்ட் அண்டர்ல இருக்கு. ஒரு நகராட்சிலையும் இதுக்கு ஆட்கள் இருக்காங்க வேலை செய்ய. அவங்க வேலை செய்யறாங்களா இல்லையான்னு தான் கேள்வி. அந்த ஊர் மக்கள் வந்துட்டு இதை பத்தி கேள்வி கேட்கும் போது தான் இது அரசாங்கத்துக்கிட்ட போகும். இப்போ நம்ம வந்துட்டு காணொலி மூலியமா பதிவு பண்றோம். உங்க ஊர்லயே யாராவது நீங்க பாக்குறவங்க இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குன்னா அதையும் நீங்க கவர்மெண்ட் கிட்ட எடுத்துட்டு போறப்பதான் இதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ நம்ம எதிர்பார்க்கிற ஒரு கவர்மெண்ட் அமையும், நம்ம எதிர்பார்க்கிற ஒரு ஊரும் சுற்றி இருக்க சூழலையும் உருவாகும். என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். இதுல இருந்து கடைசியா என்ன சொல்ல வரேன்னா, ஒரு அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்கும் போது அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, இதெல்லாம் நாங்க இப்போ ஒண்ணா அடிக்கி வந்தோம்ல சொல்லிட்டு, இதெல்லாம் பத்தி யோசிச்சாதான் அவங்க ஆக்சுவல் பொலிட்டிஷியன். அவங்க நாட்டை பத்தி யோசிக்கணும், அவங்க வீட்டை பத்தி மட்டும் யோசிச்சுட்டு இருந்துட்டு கக்கன் மாதிரி இருக்கணும், சிதம்பரம் மாதிரி இருக்கக்கூடாது. இவ்வளவுதான். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும். நான் யாரையும் தனிப்பட்ட ஒருத்தரை நான் வந்து குற்றம் சாட்டல. அதாவது சொத்துக்கள் அதிகமாக சேர்க்கிற எண்ணம் உண்டவங்க தன்னோட மக்களையும் இந்த அளவுக்கு மாற்றணுன்ற எண்ணம் இல்லையன்ற ஒரு வருத்தம் தான். சரி, மீண்டும் ஒரு நல்ல வீடியோ திரும்ப சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உதயா, உங்கள் நரேன். பாய்.